இந்த எம்டபிள்யூசி ரன்னர் கிளப்பை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? எஸ். ஸோ எம்டபிள்யூசி ரன்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் இருக்குது, செங்கல்பட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஸோ இது வந்து 1550 ஏக்கர்ஸ் ஓவராலாக. ஸோ எம்டபிள்யூசி ரன்னர்ஸ் கிளப் வந்து ஸ்டார்டட் இந்த இயர் 2017. ஸோ இட்ஸ் பீன் 8th anniversary. இப்போ ரீசெண்டாக தான் கொண்டாடினோம். ஸோ இந்த வருஷம் 9th anniversary கொண்டாட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வி ஸ்டார்டட் வித் 2 பேரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து மோர் தென் 450 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னமும் நிறைய பேர் ஆட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல காஸ்க்காக, ஒரு குட் காஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபிட்னஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. ஸோ வி வில் கண்டினியூ டு ஹாவ் மோர் மெம்பர்ஸ் இன் ஃபியூச்சர். ஓகே சார். இந்த ஃபிட்னஸ்க்காக எவ்வளவோ ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் இந்த மேரத்தானை நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? அதாவது இந்த மேரத்தான்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போது எந்த ஏஜுக்குமே லிமிட் கிடையாது. ஈவன் 6 years சைல்டு கேன் ரன். 65 வயசானவங்களும் ஓடுறாங்க, 75 வயசுக்கு மேலே ஓடுறாங்க. ஸோ எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் ரன்னிங் வந்து நீங்கள் எதுவுமே செலவு பண்ணாமல் கிடைக்கிறது. நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போனால் கூட இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும். பட் ரன்னிங்கோ இதுவும் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ நம்மளுடைய உடம்பு நம்ம பார்த்துக்கலாம். டெய்லி ஒரு 1 hour நமக்கு ஸ்பெண்ட் பண்ணோம்னா டெஃபினெட்லி பீப்புள் வில் பி ஹெல்த்தி. ஸோ அதுதான் எங்களுடைய குட் காஸ். அண்ட் இந்த மேரத்தான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது நம்மளுடைய எம்டபிள்யூசி மேரத்தான் வென் கம்பேர்ட் டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ரோடு எங்கேயுமே இருக்காது. இந்த அளவுக்கு வந்து சிட்டிலலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேரத்தான். இன்டீரியரே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்ல இது. அது இல்லாமல் இது எய்ம் சர்டிஃபைட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட். இப்போ ஒரு 5 கிலோமீட்டர்னா 5 கிலோமீட்டர் இருக்கும், 10 கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸாக்டாக மெஷர் பண்ணி ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது தான் எய்ம் சர்டிஃபிகேஷன். அதாவது அசோசியேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மேரத்தான். ஸோ அவங்க தான் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுறாங்க இந்த சர்டிஃபிகேஷன். ஸோ அது வந்து ஒரு 5 years வேலிட். ஸோ அது வந்து நம்ம எடுத்துருக்குறோம். நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண மேரத்தானை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஆமாம், லாஸ்ட் 3 எடிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2017, 18 அண்ட் 2020 இந்த 3 எடிஷன் நடந்தது. ஸோ இப்போ இது வந்து 4th எடிஷன். கோவிட்னால வந்து எங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆமாம், கேப் மட்டுமே நடுவில் ஒரு 5 வருஷம் வந்துருச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட 6 வருஷம். இல்லை, ஒரு கோவிட் தான் ஒரு மெயின் ஆஃப் த காஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அது லேக் ஆச்சு. பட் அகெயின் தேங்க்ஸ் டு மஹேந்திரா. அவங்க தான் வந்து அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க இல்லைனா இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டே நடந்திருக்காது. ஸோ அவங்களோட சேர்ந்து தான் இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம பண்ணுறோம். அவங்களுடைய கொலாபரேஷன், அவங்களுடைய சப்போர்ட், இந்த வெனியூலாம் அவங்க கொடுக்கலன்னா நம்மளால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. ஸோ இனிமே வந்து எவ்ரி இயர் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் வித் லார்ஜர் க்ரோ. ஸோ எஸ், வெரி குட் ஈவெண்ட் இட் இஸ் கோயிங் டு பி. இந்த மேரத்தானால பயனடைஞ்சவங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ஜிம் இது வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் என்னென்னா அவங்க வந்து வேற ஒரு சோஷியலாகவோ இதுவாகவோ ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். பட் இந்த மேரத்தான்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு விழா மாதிரி. ஸோ அவங்க வரும்போது அந்த ஒரு எந்தூசியாசம் பை சீயிங் த பீப்புள் ரன்னிங். ஸோ அதுவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும் மற்றவங்களுக்கு. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதனால் வந்து ஒரு மேரத்தானில் வந்து ஓடும்போது அவங்களுக்கு ஒரு நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். நிறைய பேசர்ஸை பார்ப்பாங்க. கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் ஓடுறாங்க. ஏன்னா இனிஷியலாக வந்து 1 கிலோமீட்டரா அப்படின்றவங்கலாம் வந்து இன்னைக்கு 42 கிலோமீட்டர் ஓடுறாங்க. ஸோ அது வந்து மேரத்தானில் வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மேரத்தான்ஸ் இருக்குது. இப்போ வாரத்துக்கு ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த காலம் மாதிரி இல்லை. 2016, 15லலாம் வந்து சென்னை ரன்னர்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். வேறு ஒரு 2-3 ஈவெண்ட் நடக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஐ மீன் எல்லாருமே நிறைய பண்ணணும், நிறைய பார்ட்டிசிபேஷன் வரணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த பார்ட்டிசிபேஷன்லேயே வெளியே பார்த்தோம், யங்ஸ்டர்ஸோட நிறைய அந்த மாதிரி ஓல்டேஜில் இருக்கவங்களுமே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க? அதாவது நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியா, யூடியூப் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ எங்களுடைய ரன்னர்ஸில் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய அட்வைஸ் தருவாங்க. எஸ்பெஷலி வந்து இப்போல்லாம் வந்து சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வருது, பீப்புள் ஆர் ஒபீஸ், நிறைய இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம் வருது ஹெல்த்து. பட் ஏன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸோட ஓல்டு மேன் தான் ஈக்குவலாக ஈடு கொடுத்து ஏஜில் இருக்கவங்க தான் ஈடு கொடுத்து ஓடுறாங்க. கரெக்டாக. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே வாண்டட் டு அச்சீவ் சம்திங். ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும். நம்ம இவ்வளோ நாள் விட்டுட்டோம், அட்லீஸ்ட் இப்போயாவது வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட் வந்து இருக்குது. ஈவன் யங்ஸ்டர்ஸும் வி வாண்ட் மோர் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ டு ஜாயின். ஏன்னா இப்போ லேட்டாக ஆரம்பிக்கிறவங்களும் இருக்காங்க.
40 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணிட்டு அச்சீவ் பண்ணி போடியம் ஃபினிஷர்லாம் இருக்காங்க. ஸோ எங்களுடைய அம்பாசிடர் மிஸ்டர் அசோகனும் வந்து பார்த்தீங்கன்னா 41 இயர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே வந்து அவர் போடியம் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு டாப்பில் வெட்ரன் கேட்டகரியில். ஸோ அந்த மாதிரி வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக ஒவ்வொருவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எல்லா ஏஜ் ஃபேக்டர்லேயும் இருக்காங்க. ஓகே சார், இதே மாதிரி நீங்கள் நிறைய எடிஷன் பண்ணி எங்களுக்கு நிறைய மோட்டிவ் பண்ணணும்னு நாங்கள் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக. அண்ட் ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் சுகுமார் ஃப்ரம் பிரயோ டிவி. ஸோ அவர் வந்து ஐ மீன் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பாக தான் கேட்டோம், பட் ஹி டுக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த உங்களுடைய டிவி கண்டென்ட்டை பார்க்கும்போது உங்கள் நியூஸ் எடிஷன்ஸ் ஐ மீன் எவ்ரி திங் ரொம்ப தேங்க்ஸ் பிரயோ டிவிக்கு. ஸோ இந்த இதை வந்து நிறைய பேருக்கு போய் சேர்த்துருக்காங்க. எங்களுக்கு வந்து நிறைய ரிக்வெஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் வந்து பிரயோ டிவி மூலிமா வந்திருக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சுகுமார் சார் அண்ட் உங்கள் டீம் எல்லாருக்காகவும் ஆன் பிஹாஃப் ஆஃப் எம்டபிள்யூசி ரன்னர்ஸ் வி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் வேர்ட் சார். Thank you. தேங்க்யூ. ஹாய் சார், இந்த எம்டபிள்யூசி மேரத்தான் 2026 இந்த மேரத்தானை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? வணக்கம் எல்லாருக்கும். என்னோட பேர் வந்து பொன்னி செல்வன். ஸோ நான் வந்து எம்டபிள்யூசி கிளப்போட வைஸ் பிரசிடென்ட், ஆல்சோ ரன்னர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், அப்புறம் ஃபேமிலிக்காக வந்து 5 கிலோமீட்டர் இருக்குது, 3 கிலோமீட்டர் இருக்குது, 1 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து இந்த ரன் வந்து நாட் ஓன்லி ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ், இது வந்து ஃபேமிலிக்காகவும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் ரன்னிங் ஆரம்பிக்க போகிறேன்னு நினச்சா கூட இந்த ரன்னிங் வந்து வரலாம். ஸோ அது எல்லாரும் கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் 21லேருந்து 1 கிலோமீட்டருக்கு வச்சுருக்கோம். அதுதான் அந்த கேட்டகரிஸ் எல்லாமே. ஓகே சார், உங்கள் ஃபிசிக்கை பார்க்கும்போது தெரியுது அண்ட் ஃபோட்டோஸ்லேயே நிறைய இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. இந்த மேரத்தான் மேலே இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 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 ஃபன்னான இது டாபிக் ஆக்சுவலி. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அப்போ நான் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தேன் ஆக்சுவலி, கொஞ்சம் வெளியெலாம் வச்சுக்கிட்டு. he was ஃபிட் ஆக்சுவலி. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஓட முடியாது, நீ ரொம்ப பார்க்கறது ரொம்ப வெயிட்டாக இருக்கு. ஸோ சொன்ன உடனே அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஓகே நான் என்ன சொன்னேன்னா, ஓகே ஐ வில் ரிஜிஸ்டர் நெக்ஸ்ட் மாரத்தான், ஃபுல் மாரத்தான் 42 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் ஐ ட்ரைன்ட் வெல். ஸோ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஐ ஃபினிஷ் த மாரத்தான். அதுக்கப்புறம் அந்த மெடல் வாங்கினதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் கிடச்சது இல்லை. ஸோ அது பார்த்த உடனே ஐ டென்ட் ஸ்டாப். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து எல்லா மாரத்தான்ஸ் ஓட ஆரம்பித்தேன். ஸோ இன்டர்நேஷ்னல் ஓடிருக்கேன், நான் ஃப்ரான்ஸில் ஓடிருக்கேன், ஸோ ஏத்தென்ஸில் ஓடிருக்கேன், இந்தியாவில் மோஸ்ட்லி டெல்லி, மும்பை, கொல்கத்தா எல்லா இடத்துல ரன் பண்ணியிருக்கேன். ஸோ நாட் ஓன்லி ரன்னர், ஆல்சோ அல்ட்ரா மாரத்தனர். ஸோ பார்த்தீங்கன்னா 90, 70, 60 அந்த கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கேன். அப்புறம் பேசிங் பண்ணியிருக்கேன். பேசர்ஸ்ன்றது வந்து எல்லா ரன்னர்ஸும் கைட் பண்ணி கூட்டு போனோம், அதுவும் நான் பண்ணுறேன். ஸோ ரன்னர், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஆல்சோ த ஃபேமிலி பேலன்ஸ் பண்ணுறது இட்ஸ் டஃப் ஆக்சுவலி, பட் இட்ஸ் குட். சூப்பர் சார், ஐ என்ஜாயிங். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பார்ட்டிசிபேஷனுக்கு சேஃப்டிக்காக என்னென்ன பண்ணுறீங்க? கண்டிப்பாக இது நல்ல கேள்வி ஆக்சுவலி. ஸோ ரன்னிங் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி. ஸோ சேஃப்டி வந்து என் கிளப்பில் நான் தான் மேனேஜ் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 பிளேசஸில் வந்து ஆம்புலன்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி வந்து ஸோ கூட வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஈஸியாக வந்து அந்த ஆம்புலன்ஸை கால் பண்ணிவிட்டு ஸோ தே கேன் அட்ரஸ் த இஷ்யூ. ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு 8 ஸ்டேஷன், ஸோ வாட்டர் பாயிண்ட்ஸு மொத்தம் 12 வாட்டர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபிசியோ இருப்பாருங்க, ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து பேசிக்கான அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி கிராம்ப் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே ஃபிசியோ வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா வாலண்டியர்ஸ் கிட்டையும் அந்த ஆம்புலன்ஸ் நம்பர் இருக்கும். ஒரு சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ வி டேக்கன் கேர். எல்லா ஆம்புலன்ஸ்லையுமே வந்து ஒரு ட்ரெயின்டு ஒரு பேராமெடிக்கல் ஸ்டாஃப் இருப்பாங்க, கூட ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் டு அவர் மெடிக்கல் பார்ட்னர்ஸ். ஸோ ஐ திங்க் சேஃப்டி பாயிண்ட் நோ ப்ராப்ளம். ஹைட்ரேஷன் இன்வால்வ் ஆயிடுமா இல்ல ஹைட்ரேஷன் தனியா இருக்கா? ஹைட்ரேஷன் மொத்தம் 12 பாயிண்ட் இருக்கு. ஸோ ஹைட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக வாட்டர் இருக்கும், அப்புறம் வந்து சிக்கீஸ் அதாவது பர்ஃபி மாதிரி ஐட்டங்கள், அப்புறம் வந்து ஆரஞ்சு இருக்கும், பனானா இருக்கும், அப்புறம் லெமன் சால்ட் இருக்கும். லெமன் சால்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அந்த கிராம்ப் வராமல் இருக்கிறதுக்கு வந்து லெமன் சால்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அது இல்லாமல் வந்து ஃபாஸ்ட் அனப்போட எலக்ட்ரோலைட் இருக்கு. ஸோ 12 ஸ்டேஷன்லையுமே வந்து எவ்ரி 1 கிலோமீட்டரை கவர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து நாங்களே ரன் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு ரன்னருக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பிளான்டு. அதனால வந்து ரன்னர் பாயிண்ட் ஆஃப் வியூ தே கேன் என்ஜாய் த ஹைட்ரேஷன் பாயிண்ட்ஸ். சூப்பர் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரி நீங்க நிறைய மேரத்தான் நீங்க கண்டக்ட் பண்ணுன்ட்டு நாங்க எங்க பிரியோ டிவி கண்டிப்பா சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு பிரியோ டிவி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். ஹாய் மேம், இந்த எம்டபிள்யூசி மேரத்தான்ல நீங்களும் ஒரு அங்கமா இருக்கீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி சொல்லணும்னா ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது எனக்கு இப்போ இது பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து எங்களோட ரொம்ப நாள் ட்ரீம் இது. அதாவது வந்து நம்ம மஹிந்திராபாத் சிட்டியில் இருக்கோம், இங்கே வந்து ஒரு மேரத்தான் என்னால் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ நான் பாஸ்ட் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸாக நான் எவ்ரிடே வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். மினிமம் ஒரு 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி ரன்னிங் ஒரு வாக்கிங் ஏதாவது ஜாகிங் எனக்கு நான் பண்ணுவேன். ஸோ இது வந்து நான் நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து நம்ம போய் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். வேளச்சேரி, தாம்பரம் அந்த மாதிரி. சென்னையில் தான் நம்ம மோஸ்ட்லி பண்ணுவோம். ஸோ அவுட் ஆஃப் சென்னைனும் போது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கோப் நமக்கு. அவுட் ஆஃப் சென்னையில் செங்கல்பட்டில் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ இது எங்களோட ரொம்ப நாள் ட்ரீமிங் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது எங்களோட ரொம்ப நாள் ட்ரீம். ஸோ அதுக்காக தான் எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணி இந்த
மேரத்தான் வந்து நடத்துகிறோம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு. எனக்கு எதிர்பார்த்த விட ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருக்குது. அதனால வந்து எல்லாம் வந்து காலையில இருந்து பிப்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ கார்ப்பரேட் சைட்லயும் நமக்கு நல்ல சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த மேரத்தான்ல எந்த மாதிரி ஏஜ் கேட்டகரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? இல்ல மேரத்தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்ஸ் வந்து 5 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 5 இயர்ஸ்லேருந்தே வந்து பண்ணலாம். 3 கிலோமீட்டர்ஸ் அவங்கலாம் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆல்ரெடி ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்கறனால பசங்களுக்குமே கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா, இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடவே வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ மொத்தமா அவங்க இன்னைக்கு ரன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபன் டேவா இருக்கும். ஒரு சண்டேன்றத அது ஃபன் டேவா மாத்திட்டு பண்ற மாரி இருக்கும் அவங்களுக்கு அந்த சண்டேஸ்ல. இதுல பார்ட்டிசிபேட் பண்ற பார்ட்டிசிபேஷனுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் என்னென்ன பண்றீங்க? இது வந்து நம்ம ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நமக்கு வந்து பேசர்ஸ்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த ரூட்ஸ்ல கன்ஃப்யூஷன்ஸ் அந்த மாரிலாம் எதுவுமே வராது. ஸோ வந்து 5 கிலோமீட்டர்ஸ்க்கு, 10 கிலோமீட்டர்ஸ்க்கு உங்கள வந்து கைட் பண்ணி அவங்களே கூட கூட்டிட்டு போயிருவாங்க. ஃபிளாக் ஒண்ணு இருக்கும் உங்கள்ட்ட. ஸோ அவங்களோடயே நீங்க போனீங்கனாலும் முடிச்சிடலாம். இவங்க 60 மினிட்ஸ்க்குள்ள நீங்க டைம் வந்து பர்சனல் பெஸ்ட் குடுக்கணும் அப்படின்னா, நீங்க அவங்களோட போனீங்கன்னா 60 மினிட்ஸ்ல அவங்க உங்களுக்கு முடிக்க வச்சுருவாங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு வழியிலலாம் வந்து ஹைட்ரேஷன் இத எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். லெமன் எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் தான் பண்றீங்க அப்படின்னா, அவங்க வந்து டைமிங்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். உங்களால என்ன பர்சனலா பண்ண முடியுதோ நீங்க அத பண்ணுங்க. ரொம்ப வந்து புஷ் பண்ணிக்காதீங்கன்ற மாரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹைட்ரேஷன் சைட்ல இருந்து எல்லாமே. இந்த மேரத்தானால பார்ட்டிசிபேஷனுக்கு என்னென்ன இந்த மேரத்தானால இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ற பார்ட்டிசிபேஷனுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆக்சுவலி வந்து அவங்க வந்து ஒரு ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல. இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல அவங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு மேபி 3 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஸ்டெப் இன் தான். இப்ப எல்லாருமே வந்து ஸ்டெப் இன் ஆகறதுக்கு தான் யோசிக்கிறாங்க. நாங்க இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் டைரக்ட்டா போகும்போது கூட மேம் வி கான்ட் ரன். ஸோ அட்லீஸ்ட் வி ஆர் சேயிங் ரன் பண்ணலாம் பரவாயில்ல. நீங்க வாக் பண்ணுங்க. நீங்க எவ்ரிடே வாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஹேபிட் ஆயிடும். அதுக்கப்புறம் யூ கான்ட் ஸ்டாப். நீங்களே நினைச்சா கூட உங்களால அதை நிறுத்த முடியாது. ஸோ எவ்ரிடே நீங்க முடிக்கலன்னா இன்னைக்கு எதை நான் பண்ணாம விட்டுட்டேன். உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிடும் அது. இன்னைக்கு நான் அதை பண்ணலையே, இன்னைக்கு நான் சாப்பிடுற மாதிரி இன்னைக்கு நான் அதை பண்ணவே இல்லையே, நான் நடக்கவே இல்லையே, நீங்க ஓடவே இல்லைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். உங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புஷ் பண்ணும் போக சொல்லி. போனீங்கன்னா உங்களுக்கே ஃபிட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பாஸ்ட் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நான் சொல்றேன். அண்ட் உமன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லும்போது உங்களுக்கு நிறைய மெடிக்கல் இதெல்லாம் வருது. நிறைய இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு மாதிரி பிரச்சனை வருது. ஸோ அகைன் நானும் இருந்தது தான். எனக்கு இப்போ வந்ததுலேருந்து என்னோட வேல்யூஸ் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஸோ நானும் இப்போ ஃபிட்டா இருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இன் தட். ஓகே மேம். இதே மாதிரி நிறைய மேரத்தான் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எங்க பிரியோ டிவி சார்பா நாங்க தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் பிரியோ டிவி. உங்களோட ஹெல்ப் ரொம்ப எங்களுக்கு மேரத்தான் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ஹாய் சார். Hi. Let you explain about this marathon. Yeah, see, marathon is a journey actually. This is a very long-term journey. So, this marathon we are doing on 22nd Feb 2026. And so, we as a runner club, MWC Runners Club, we are doing this marathon first time. Even though this is the fourth edition of marathon. Okay. But we as a runner club coming as a first time who are organizing this event. See, conducting any big event is always full of challenges. So as a organizer or maybe as a we are going to host this event. So challenges is enormous. There is no end, I would say, because you don't know what is going to happen, what dimensions can change at any point of time. So I take challenges in the sense, just visualize well in advance and just jot down your action plans. What are the actions plans in your hand? Plan well. If you plan well, then you are able to reduce the challenges to the maximum extent. So we are believing in that philosophy, and so far challenges were there, but we have minimized a lot. So far so good. We are successfully proceeding towards to host a grand marathon event on 22nd Feb. So that's it. Yeah, glad to hear this, sir. But anyway, let me know what is the purpose for this marathon? See, marathon purpose, if you see overnight, there is no purpose. Okay. But marathon is a thing where if any participants who's like a person is going to run 21 kilometer, 10 kilometer, if you ask common man, the person can run 21 kilometer or 10 kilometer. Mostly people will say, I can go for 2 kilometer, 5 kilometer. It's also very difficult. It's impossible actually. to many people. Exactly, impossible to many people. So marathon is you can say that platform which motivates people, that you have set some target. So person is going to attend any marathon, so they have to register 2 months well in advance, Yeah. 3 months well in advance. They are setting the goal, like 10 kilometers they have to go for marathon, like that 21 kilometers they have to go for. So they are getting 2 months, 3 months as a preparation time, where they can, whatever practice they are doing,
they can improvise themselves. So here comes the marathon event. Here you need some marathon event. Marathon event is nothing. You can do running, regular things, you can get equal benefit. But since the marathon events are happening, so it is getting registered in the people mind. They are planning to participate in marathon, and accordingly they are going ahead with all the action plans, preparations, practice. So that is the importance of marathon. At the same time, it will be motive to the many people. Exactly. Let me know what is your favorite part in this marathon. See, earlier I was working. I was as a participant. Now this time I'm opposite side, like as an organizing side. So both is good actually. I would say as a participants, I have finished the Pro Camp Slam. Went to 4 different states to participate in a marathon. But it's all together. It's a good journey. So I'm enjoying both the part, like as a participant also, as a event organizer also. Thank you, sir. Thanks for your wonderful words, sir. Anyway, Thank for your interview. Thank you. Thank you. உங்களோட இப்போ ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? So our product here, or our club here, I would say, is Toastmasters. It's an international club and it's been here for 100 years, I'd say. So it mainly helps you in communication and even helps you develop your soft skills such as communication and your listening skills. And what I tell about Toastmasters is that apart from this, a lot of corporates have this. So it's a club where you can network with IT professions and different companies and all that. So it gives you the networking opportunity. Yeah, and in people Toastmasters is not just about communication. You can express yourself freely. Like you have something, you have different thoughts we have, or we don't know how to share it, or like where to share it. And Toastmasters helps you with that. Here we have meetings every single week where you can be a part of it and improve some skill of yours. It can be speaking, it can be listening, or it can be networking, or and much more. Here each of us like develop our skills by ourselves. We self-learn. We are not being forced into it, and we are very supportive environment. Yes. Even if you mess up, we'll be there to clap for you and we'll support you. We'll help you grow together. That's all what Toastmasters is about. Basically, இந்த கிளப் வந்து இட்ஸ் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ். சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு கிளப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி காலேஜ் பசங்களுக்கு ஒரு கிளப்ஸ் இருக்குது, அண்ட் பெரியவங்களுக்கும் ஒரு கிளப்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து காலேஜாக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் பேசுறதுக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வேணும். ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவங்க வந்து வெளியே கம்பெனியில் பேசணும், அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி பேசணும், அவங்களுக்கு ஒரு நீடு இருக்குது. சின்ன பசங்களா அவங்க பேசிக்காக பேசணும், அவங்க வளர வளர நல்லா பேசணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் எங்கள் Toastmasters. எல்லாமே ஒன்று தான், ஸ்பீக்கிங் தான் கற்றுக்குறோம். ஆனால் இருக்கிற ஆளுங்க வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ ஒரு கிளப்பில் ஒரு குழந்தை இருப்பான், என் வயசில் ஒருத்தர் இருப்பான், என்னை விட பெருசாக ஒருத்தர் இருப்பார். ஒரு குழந்தைகிட்ட என்ன கற்றுக்கலாம்? இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் நிறைய ட்ரெண்ட்ஸ் தெரியும், அவங்களே கற்றுக்கலாம். அண்ட் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், கற்றுக்கிறது மட்டும் இல்லை சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம பெரியவங்க அவங்க வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்கும், அவங்க நாலேஜ் நமக்கு கிடைக்கும், அவங்க மற்றவங்க நாலேஜ் கிடைக்கும், நம்ம நாலேஜ் கொடுப்போம். ஸோ நம்மளும் வளரும், மற்றவங்களும் வளரும். நம்ம கம்யூனிகேஷன், சோஷியல் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கூட இருக்குது. இவனையே பாருங்களேன், இவன் வந்து டிஸ்ட்ரிக்டில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கான். ஸோ என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இவனுக்கு தெரியும், இவனுக்கும் மற்றவங்களுக்கு தெரியும். I think sir will have a lot to say. ஒன்று என்னன்னாக்கா இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொன்ன மாதிரி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் பேசுகிறீங்கனாக்கா யாரும் வந்து உங்களை ரொம்ப ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஃபீட்பேக் கொடுக்கறது கூட ஒரு பாசிட்டிவாக கொடுப்பாங்க, சுகர் கோட்டிங்கும் இருக்காது. அதாவது உங்களது இது நீங்கள் சரியாக பண்ணலனாக்கா அது வந்து நல்ல விதமாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யூ வில் ஃபீல் இட்ஸ் அ சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட். அங்கே வந்து நீங்கள் நல்லா டெவலப் பண்ணலாம். அடுத்தது சீரியஸான ஸ்பீச் மாத்திரம் தான் பேசணுன்றது இல்லை, ஹியூமரஸாக பேசலாம். நிறைய வந்து Toastmasters வந்து ஹியூமரஸ் ஸ்பீச்சுக்கெல்லாம் வந்து கான்டெஸ்ட்லாம் இருக்கும். அதில் பேசுகிறதெல்லாம் கேட்டாக்கா அவங்க சில பேர்லாம் வந்து இதில் இருந்துட்டு ஸ்டாண்டப் காமெடியன் லெவலுக்கெல்லாம் போயிருக்காங்க. அலெக்சாண்டர் பாபு அப்படின்னா இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் போயிருக்காரு. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருக்கிறப்ப, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறப்ப, இவங்கள மாதிரி இருக்கிறப்ப சேர்ந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இன்னும் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் நான் வந்து ஐ ஜாயின்ட் when I was 50. Even then I felt it was relevant. I had a lot to improve in terms of meeting strangers and ஃபேஸிங் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ். அந்த மாதிரிலாம் எல்லா விதத்துலேயும் எல்லா ஸ்டேஜ்லேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இதுக்கு இருக்கும்.
I would recommend everyone to become a Toastmaster. At least attend any Toastmasters meeting as a guest. ஒரு 2-3 வாரம் கூட மீட்டிங்லாம் அட்டன் பண்ணலாம், கெஸ்ட்டாக அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் வெதர் இட் இஸ் குட் ஃபார் யூ, வெதர் இட் வில் ஃபிட் இன் டு திஸ் அப்படின்ற மாதிரி. யா, தட் இஸ். எத்தனை வருஷமா இது நடத்திட்டு வரீங்க சார் நீங்க? இது வந்து அதாவது திஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் யூஎஸ் 101 இயர்ஸ் பேக். 1924 ஃபோன் இது சார்ட்டர் பண்ணாங்க. அதுலேருந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு டெவலப் ஆகிடுச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 140 கண்ட்ரீஸில் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் 120ன்னு சொல்கிறோம். அதில் வந்து 180 கிளப்ஸ் இருக்குது. அதில் வந்து நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸில் வந்து கிளப்ஸ் இருக்குது. அதே மாதிரி கம்யூனிட்டி கிளப்ஸ்னாக்கா அதில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அது போக இன்ஸ்டிடியூஷனல் கிளப்ஸ்னு இருக்குது. இப்போ இவங்களாம் காலேஜ் கிளப்ஸ், SRM ஈஸ்வரின்ற ஒரு காலேஜ்லேருந்து இருக்காங்க. நிறைய காலேஜஸ்லேருந்து அந்த மாதிரி கிளப்ஸ் இருக்குது. ஸோ 3 types ஆஃப் கிளப்ஸ்: கம்யூனிட்டி கிளப்ஸ், கார்ப்பரேட் கிளப்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கிளப்ஸ். அந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. ஒவ்வொரு கிளப்பும் ஒவ்வொரு மாதிரி டைமில். தாய்லாண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒன்று அமெரிக்காவில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இட் ஹேப்பன்ஸ். அது வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுனால அவங்க தேர் சம் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டூயிங். சேம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேம், பட் அவங்க கொஞ்சம் விதம் மட்டும் அவங்க மாறும் பிகாஸ் ஆஃப் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம அதில் இன்கார்பரேட் பண்ணுவோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி குரூப்க்கு ஹெல்ப் ஆகும், கன்ஃபார்ம் ஆகும். ஓகே நான் பர்ஃபெக்ட் ஆகும். ஓகே. ஹாய் சார், உங்க நேம் சார்? என் பேர் ஹுசைன். ஐ எம் ஃப்ரம் ஐசிஐசிஐ ஏஎம்சி டீம். ஓகே. ஸோ ஐசிஐசிஐ ஏஎம்சி டீம் வந்து ஐசிஐசிஐ பேங்கோட ஒரு சிஸ்டர் கம்பெனி தான் ஐசிஐசிஐ ஏஎம்சி. ஸோ அதில் வந்து நிறைய செக்டார்ஸ் இருக்குனாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஏஐஎஃப், பிஎம்எஸ்ன்னு சொல்லி ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஓகே. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்னன்னாக்கா ஒரு வெல்த் கிரியேஷனுக்காக தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நார்மலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முன்கூட்டியே இருந்து வரலாம். எப்படின்னாக்கா எஃப்டிஸு, சேவிங்ஸ் பிளானில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு சொல்லி ஒரு நிறைய மக்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்கனாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்கு. ஸோ நிறைய மக்கள் வந்து அந்த ரிஸ்க்குன்னு சொல்லி அந்த வார்த்தையில் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனால் ரிஸ்க் என்பது என்னன்னாக்கா அவங்க போடுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படியே வந்து 0 ஆகிடும்னு சொல்லி நிறைய மக்கள் பேரில் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது அப்படி கிடையாது. ஓகே. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரிஸ்கி தான். ஆனால் ரிஸ்க் என்பது அவங்களுடைய போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து கொஞ்சம் வால்டெல்லாம் இருக்கும். தவிர அமௌண்ட் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் போடுறவங்க எல்லாமே வந்து எல்லாம் 0 ஆகிடும், எல்லாம் பணம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வந்து கிடையாது. ஸோ மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ மார்க்கெட் இப்போது வால்டெல்லாம் இருக்கும்போது கீழே போகும்போது கொஞ்சம் வந்து சென்செக்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கீழே இருக்கும்போது என்னென்னு பண்ணுவாங்க, அவ்வளோதான் பார்த்தீங்களா இது போட்டிங்கனாக்கா பணம் போயிடும் சொல்லி. ஆனால் அப்படி கிடையாது. ஸோ தெரிஞ்சவங்க கீழே போகும்போது தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. தவிர தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா கீழே போயிடும் அதனால் நான் இதை போகலன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் என்பது ஒரு வெல்த் கிரியேஷனுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஐசிஐசியில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்டு நாம் வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதுவும் வந்து சேம் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸு தான். இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. எப்படின்னாக்கா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது இருக்குது, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் வந்து டெப்த்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐசிஐசிஐ நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ ஏஎஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா ஏஎஃப்லேயே நம்மகிட்ட 8 ஃபண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 140+ ஃபண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ ஐசிஐசியோட ஏஎம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தான் செகண்ட், எஸ்பிஐக்கு அடுத்தது நம்ம செகண்டு. ஓகே. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 8 lakh crores ஆஃப் ஏஎம் இருக்குனாக்கா அதில் 40,000 crores வந்து நம்ம ஏஎஃப்ல நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பிஎம்எஸ் சொல்லியிருக்கு, இது வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் சொல்லியிருக்கு, ஏஎஃப். ஓகே. பிஎம்எஸ் எப்படின்னாக்கா இப்போது ஜென்ரலாக வந்து டேரெக்டாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இப்போ டேரெக்டாகவே வந்து அவங்க ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சில பேருக்கு டைம் கிடைக்காது கரெக்டாக. ஸோ அந்த ஸ்டாக் வந்து அவங்க பார்த்துட்டே இருக்கணும், இப்போ எப்போ வந்து கீழே போகுது எப்போ மேலே போகுதுன்னு சொல்லி. ஸோ பிஎம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபண்டு மேனேஜர்ஸ் டீம் வந்து அதை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிப்பாங்க.
ஓகே, ஸோ அவங்க வந்து யார் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து வரணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பிஎம்எஸ்ல போகிறவங்களுக்கு வந்து இப்போ ஃபண்ட் மேனேஜர் ஒரு டீமே இருக்குது. ஓகே, எப்படின்னாக்கா ஐசிஐசிஐ வந்து ஒரு அனலிஸ்ட் டீம் இருக்குனாக்கா, இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20+ செக்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மா, அக்ரிகல்ச்சர், ஐடி, ஓகே, அப்புறம் வந்து ஆட்டோமொபைல்ஸ், ஒரு செக்டார் இருக்குது. ஓகேவா. ஸோ ஒரு செக்டாருக்கும் ஐசிஐசியில் வந்து ஒரு அனலிஸ்ட் பர்சன் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதுவும் கீழே ஒரு 25 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்கே என்னன்னாக்கா, அந்த ஒரு செக்டாரை பற்றி நைட்டு மார்னிங் ஃப்ரம் 9 AM to 6 PM வரைக்கும் அந்த செக்டாரை பற்றி அனலைஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து உள்ளே சேர்க்கலாம், எது வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வெளியேற்றலாம்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம். ஸோ ஐசிஐசி பொறுத்த வரைக்கும் வந்து அக்ரெசிவாக ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எப்பவும் போக மாட்டோம். நம்ம எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு 3 ரேங்கிங் 4 ரேங்கிங்கில் இருக்கும். ஆனால் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கறது நம்மளுடைய வந்து நம்ம ஃபண்ட் மேனேஜர் டீம் கூட. இப்போ வந்து நார்மலாக வந்து ஏன் நம்ம வந்து ஏஎஃப் சொல்கிறோன்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 50 lakhs போடுறவங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம், 1 கோடி போடுறவங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா. ஆனால் பிஎம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் செபி மேண்டேட் வந்து என்ட்ரி அமௌண்ட் வந்து 50 lakhs. ஓகேவா. ஸோ அந்த 50 lakhs என்ட்ரி அமௌண்ட் வந்து பிஎம்எஸ்க்கு. ஏஎஃப் பார்த்தீங்கன்னாக்கா 1 crore. ஓகே, ஸோ ஏன்னாக்கா இது வந்து ஒன்லி ஃபார் HNI அல்ட்ரா HNI கிளைண்ட்ஸ். ஏஎஃப் வந்து என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். Okay, so those who are having corpus of 50 lakhs want to invest in the market, so we will suggest into PMS services. So it can generate more alpha than the mutual fund. So அதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ ஒரு இண்டெக்ஸை விட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஆல்ஃபா ஜெனரேட் பண்ணி தருதுனாக்கா, மியூச்சுவல் ஃபண்டோட பிஎம்எஸ் ஏஎஃப் வந்து அதை விட ஒரு கூடுதலான ஒரு %, ஒரு 3%, 4% வந்து கூடுதலான ஆல்ஃபா வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் ஏஎஃப் சர்வீசஸ். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் கம்யூனிட்டி, ரைட்? ஸோ ரன்னிங் கம்யூனிட்டி வந்து எப்படி அவங்களோட உடம்பு வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், ரைட்? ரன்னிங் பண்ணுறாங்க, அது வந்து ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் த பீயிங் வந்து அட்ரஸ் பண்ணுது. அதே மாதிரி சோஷியல் ஆஸ் அ கம்யூனிட்டி ரன் பண்ணுறதுனால அவங்க சோஷியலாக மிங்கல் ஆகுறாங்க. ஸோ ஆஸ் அ சோஷியல் வெல்னஸ் வந்து நல்லா இருக்குது. பட் அட் த சேம் டைம் நம்மளோட மென்டல், இமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் ஒரு ரிக்குவயர்மெண்ட் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ மென்டல் அப்படின்னு சொன்னோன்னா, எப்படி வந்து மைண்டை வந்து நம்ம காமாக வச்சுக்கிறது, ஒரு டென்ஸ் சுச்சுவேஷன் இருக்கிறப்போ நம்ம எப்படி அதோட ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணி நம்ம அதை அந்த இதுவாக பார்க்குறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெல்னஸ் த்ரூ யோகா. ஸோ நம்ம யோகா வந்து எப்படி நம்மளோட மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் நம்ம எப்படி காம் டவுனாக இருந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நம்மளோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரீதிங். ஸோ இந்த ப்ரீதிங் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், 10 நாளைக்கு 1 மாதத்துக்கு இருக்கலாம், தண்ணி இல்லாமல் ஒரு 10 நாளைக்கு இருக்கலாம். பட் ஒரு மூச்சு இல்லாமல் நம்ம வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் மேக்ஸிமம் போனால் 5 நிமிஷம், அதுக்கு மேலே இருக்கவே முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ அது வந்து எங்கே அட்ரஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ரன்னிங் இல்லை, யோகா. ஏன்னா யோகா வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் இல்லாமல் நம்மளோட மூச்சையை நம்ம எப்படி பயன்படுத்தி நம்மளோட மூவ்மெண்ட் கொண்டு வரோமோ, ஸோ நம்மளோட பாடி மைண்டு எல்லாம் ஒரு ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு வருது. ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு வர்றதுனால நம்ம வந்து அப்படியே ஒரு காம் ஃபீலிங் ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடுறோம். ஸோ நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு காம்னஸ்க்கு வந்து நம்ம தேடி போக தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளுக்குள்ளே அதை வந்துடும். ஸோ இது வந்து நம்மளோட மென்டல் ஆஸ்பெக்ட். ஸோ மென்டல் நல்லா இருந்தோன்னா இமோஷ்னலாக நம்ம வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருப்போம், ரைட்? ஸோ நம்ம ஒரு மென்டலி நம்ம டிஸ்டர்ப் ஆனதுனால நம்ம குழந்தைங்க எதாவது ஒன்று சொன்னோன்னா நம்மளுக்கு உடனே நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எதாவது சொன்னோன்னா உடனே ரிஜெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட இமோஷன்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ண முடியல, ரைட்? இமோஷன்ஸ் உடனே நம்ம ஸ்பில் ஆஃப் பண்ணிடுறோம், உடனே நம்ம செதறிச்சிடுறோம். ஸோ அதை வந்து இந்த வெல்னஸ் மூலமாக, தட் இஸ் த்ரூ அகெயின் யோகா, நம்ம பிரெத்து, இது மூலமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரோம். அதே மாதிரி இந்த நம்மளோட உணர்ச்சி, நம்மளோட இது வந்து நம்ம யார், அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வரத்துக்கு மென்டல், இமோஷனல் அந்த ஸ்டேட் ஸ்டேபிளாக இருந்தால் தான் அடுத்தது நம்ம கேள்வி, நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணுறோம், நம்ம ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறோம், அப்போ தான் நம்ம கேட்போம். ஸோ அது கேட்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல். தன்னை அவங்கள தெரிஞ்சுக்கிறது, நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம், நம்ம எப்படி இருப்போம்,
தன்னை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல். ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுக்கறது வந்து நம்ம யோகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யோகா வந்து இது எல்லாமே சேர்ந்து கொடுக்கறது வந்து யோகா. ஸோ அது வந்து எப்படி மக்களுக்கு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எம்டபிள்யூசி மேரத்தான் மூலமாக நிறைய பேரை வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு அது தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து இது ஒரு நல்ல மூவி இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் வராங்க, பார்க்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நான் எம்டபிள்யூசி ரன்னர்ஸ் கிளப்க்கு வந்து ரொம்ப மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹாய் மேம். ஹாய். நீங்கள் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க, இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் மேம். ஸோ நாங்கள் வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் மெக்னீஷியம் டேப்லெட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் 25 years ago. ஸோ தட் இஸ் அ டிஸ்டிங்ஷன் வி ஹேவ் தட் எங்கள் கம்பெனி ஹஸ் brought out மெக்னீஷியம். இப்போ எல்லாரும் மெக்னீஷியம் பற்றி பேசுகிறாங்க, பட் எங்களோட பிராண்ட் வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. ஸோ அந்த இதில் வி ஹேவ் அதர் காம்பினேஷன்ஸ் ஓரல் டேப்லெட்ஸில், பட் வி ஹவ் ஆல்சோ brought out ஸ்ப்ரே ஃபார்மில் மெக்னீஷியம் which external very external applicationக்கு. ஸோ இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் கிராம்ப். சில பேருக்கு நைட்டில் கால் இழுக்கும், ஆர் பீரியட் கிராம்ஸ், லேடிஸ்க்கு பீரியட் கிராம்ஸ் வரும், ஆர் தலைவலி, ஆர் தூக்கத்துக்கு நிறைய பேர் இப்போது அவ்வளோ குவாலிட்டி ஸ்லீப் இருக்காது. 8 மணி நேரம் தூங்கினேன், பட் காத்தால எழுந்துக்கும் போது அவ்வளோ குவாலிட்டியாக ஸ்லீப் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தூக்கத்துக்கும் ரொம்ப நல்லது. சோல் ஆஃப் த ஃபீட், கால் பாதத்துலேயும் காஃப் மசில்லையும் தடவினா நல்லா தூக்கம் வரும். கிராம்ப்ஸுக்கு வந்து எங்கே கிராம்ப் வருதோ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். மைக்ரேனுக்கு வந்து ஐதர் ஹெட்டில் யூஸ் பண்ணலாம், ஆர் எங்கே தலைவலி வருதோ, சில பேருக்கு டாப்பில் வரும், பேக்கில் வரும், அங்கே மட்டும் அப்ளை பண்ணலாம். என்ன எனிவேர் அப்ளை பண்ணலாம், கண்ணுக்கிட்ட மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் எங்கே வூண்ட்ஸ் இருக்கோ அங்கே யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது எரியும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரப் பண்ணணும். உடனே வந்து 5 to 7 minutes நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராடக்ட் அண்ட் நேச்சுரல் ரிலீஃப் கொடுக்கறது. நாட் பெயின் கில்லர்லாம் எதுவும் இல்லை, அதில் நேச்சுரல் ரிலீஃப் கொடுக்கறது. ஏன்னா மெக்னீஷியம் குறைபாடுனால நமக்கு அந்த பெயின் சென்சேஷன், கிராம்பிங் சென்சேஷன் அதெல்லாம் வருது. இது நம்ம மெக்னீஷியம் அந்த இடத்துல போடுறோம், அதனால நேச்சுரலாக ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இட் இஸ் எல்லாரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். சின்ன பசங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஆமாம். ஸோ ஈவன் 2-3 years குழந்தைங்க அந்த டைம்லேருந்து யூஸ் பண்ணலாம். நோ சைட் எஃபெக்ட்ஸ். அண்ட் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து வி ஹாவ் இதோட ஜாஸ்தி கான்சன்ட்ரேஷன். இதில் 33% மெக்னீஷியம், இதில் 38% மெக்னீஷியம். ஸோ ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து ஓடும்போது கிராம்ப் அண்ட் பெயின் வருதுன்னா முதலே ரன்னுக்கு முன்னாடி ஆர் ஏதாவது விளையாடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் அந்த கிராம்ப் அண்ட் பெயின் வராது. அண்ட் வந்து ஆல்சோ அந்த டைமில் அப்ளை பண்ணால் ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி விளையாடி முடிச்சப்புறம் ஒரு சோர்வை இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், அந்த மசிலில் வந்து வலி இருக்கும். இது அப்ளை பண்ணால் அது வலிலாம் இருக்காது. ஸோ ரொம்ப நல்லா ரிலீஃப் கொடுக்கும். ஸோ நாங்கள் இன்ஃபேக்ட் விமென்ஸ் வேர்ல்ட் கிரிக்கெட் டீமில் அங்கே யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் அதர் நிறைய கேம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ நியூ ப்ராடக்ட், பட் நல்ல வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஈவன் அல்ட்ரா ட்ரெயில் ரன்ஸில் அண்ட் அதர் கேம்ஸில். ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் சார். Hello. உங்கள் ப்ராடக்ட்டோட பெனிஃபிட் என்னென்ன மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். Ma'am, first of all, these are left and right specific. Why? Because we have decided to give lesser fabric on a little toes to help you with the snug fit. Extra fabric on your toes to protect your toes and toenails. So you can see these lines over here. If you see these lines, like there's a common occurrence while they're running. There's a occurrence of blisters. Where if you wear the regular socks, there's a occurrence of blisters. So these lines helps you with the grip, and this helps you avoid any sort of blisters occurrence. Cushioning on the bottom, 2 reasons: to protect your feet, which leads to enhanced performance. Ventilation, so whatever you're going to sweat is going to absorb the sweat and pull it out. No sinking feeling while you're running. And these are anti-odor. You wear them for a week without washing, no smell. And these are super durable. They go up to 120 washes or 600 kilometers. Thank you. தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய். உங்களுடைய ப்ராடக்ட் பற்றி மக்களுக்கு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய்கல்ப ஆர்கானிக் கிட்டத்தட்ட 17 years வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ சென்னையில் வந்து நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 7 years வந்துருக்கு. செங்கல்பட்டு பூரியம்பாக்கம் தான் நம்மளோட இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் சஸ்டைனபிள் ஃபார்ம் வந்து இருக்குது. ஸோ அங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுற மில்க்கு தான் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து டைரெக்டாக நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம்.
த்ரூ our ஆப் அண்ட் அதர் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் கூட இருக்குது. ஸோ ஆர்கானிக் இந்த சென்ஸ் மக்களுக்கு வந்து நிறைய வந்து தெரியறதில்ல எப்படி வந்து ஆர்கானிக்காக பண்ணுறாங்கன்னு. பிகாஸ் மார்க்கெட்லேயே நிறைய ஆர்கானிக்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அக்ஷயகல்பா வந்து எப்படி ஜென்யூனாக ஆர்கானிக்காக பண்ணுறாங்கன்றத கஸ்டமருக்கும் நம்ம ஃப்ரீயாக ஃபார்ம் விசிட் கூட நம்ம வந்து அவைல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பார்க்குற கஸ்டமர்ஸ் நீங்கள் டேரெக்டாக அங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மில்க்கு, கேர்டு, பன்னீர், டெய்ரி அண்ட் நான் டெய்ரி எல்லாமே இருக்குது. கம்ப்ளீட்டாக எந்தவித கெமிக்கல் நம்ம சாயிலிருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம். லைக் கெமிக்கல் ஃபர்டிலைசர், இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் அண்ட் தென் அது ப்ரொக்யூர்மெண்ட் முடிஞ்சு நம்ம பிளான்ட்டுக்கு வரும்போது நம்ம எந்தவித ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடல்ட்ரண்ட், எம்எல்சிஃபயர், ஸ்டெபிலைசர் சொல்லிட்டு எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம ஆர்கானிக் திங் ஃப்ரம் த சாயில் டு கஸ்டமர் எப்படி நம்ம கொண்டு வரோன்றது தான் நம்மளுடைய கான்செப்ட்டு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நம்ம ஆப் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அவர் பிராண்ட் ரீட்டைல் ஸ்டோர்ஸுகளோட அவைலபிளாக இருக்குது. ஃபார்ம் விசிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ.